தடைகளை நீக்கி போடுகிறவர், சத்துருவின் சகல கோட்டைகளையும் தகர்த்து போடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு முன்பதாய் போய் கொண்டிருக்கும் போது தேவ பிள்ளையை யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது, 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 கர்த்தருடையது. உனக்காய் யுத்தம் செய்வதற்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ரைட் நவ கர்த்தர் உனக்காய் எழுந்தருளுகிறார், கர்த்தர் உனக்காய் எழுந்தருளுகிறார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ராபா ஷாதாரா லரபா, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, எல்லா பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சாத்தானுடைய கூட்டங்கள், மனித கூட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பதாக துரத்துண்டு போவார்கள். ராபாகா சியாந்தரபா, இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளை உன் வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாயே என்றால், நீ கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பாயே என்றால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ 1000 பேரை துரத்த முடியும், நீ 10000 பேரை துரத்த முடியும். அவ்வளவு வல்லமை உன் ஜெபத்திலேயும் உன் துதியிலேயும் உண்டு. இப்பொழுது ஜெபி ஜெபி ஜெபி, உன் வாயை திறந்து துதி, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு வல்லமை புறப்படுகிறது, ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. இந்த Hallelujah, thank you Father, thank you Jesus, நன்றி. Hallelujah, இயேசுவே நீ நல்லவர், நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் மகத்துவர். ஓ ஹalleluya, ஹalleluya, நீர் ஒருவரே பெரியவரப்பா, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது என்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். ஆம் ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத காரியங்களை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்களை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற சத்துரு பிசாசானவனை காட்டிலும் ஆண்டவரே நீர் பெரியவராயிருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ராபாலா சம்தல்பா கஷேதேரேதி அந்தரவா, தீர்க்கதரிசிகளிலும் பெரியவராயிருக்கிறவர். ஓ ஹalleluya, தேவாலயங்களை காட்டிலும் பெரியவராயிருக்கிறவர், சாலமோனை காட்டிலும் பெரியவராயிருக்கிறவர். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெபத்திலே எங்களை மறைத்துக் கொள்ளுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் வெளிப்படுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஓ ராபாலா சம்தலா கடா ராபாலா துடாபாலா பாபா, ஓ ராபாக சம்தல்பா கடா நாபோ சிஹண்டராதி அன்டரே லிபோரோஹோ ஷாபாலா ரூபாலா ஹந்தலா ராபா லேபோரோஹோ சி அந்த கடா ரஹத்துனே லேஹடபோ ஷஹடபோ லஹடபலா கதி அந்தரபரசியா லாபகத ரபசி அந்தரபா. எங்கள் நல்ல தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. பெரியவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இந்த ஜெப நேரத்தில் தகப்பனே எங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறவர், உம்முடைய பிள்ளைகள் உமக்கு நேராக தகப்பனே கூக்குரலிடும்போது, உமக்கு நேராக தகப்பனே ஜெபிக்கும் போது, உமக்கு நேராக தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது, ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும்போது, எங்கள் தேவன் ஆண்டவரே நீர் இறங்கி வந்து, எங்கள் தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்காக வந்து, எங்களுக்காக ஆண்டவரை கிரியை செய்கிறவர், யுத்தம் செய்கிறவர். எங்களை அரட்சிப்பதற்கு ஆண்டவரே எழுந்தருளின இரட்சகராய் இருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்றைக்கு தகப்பனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே எகிப்தின் அடிமைத்தனத்திலே 430 வருஷம் இருந்தபோது ஆண்டவரே நோக்கி ஆண்டவரே அவர்கள் கூக்குரலிட்ட போது ஆண்டவரே நீர் அவர்களின் ஜெபத்தை கூக்குரலை கேட்டு மோசேயை எழும்ப பண்ணினீர் ஆண்டவரே.
ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலே எங்களுக்காக ஆண்டவரே மோசே இல்ல அப்பா, ஆண்டவரே காலம் காலமாக ஆண்டு ஆண்டுகளாக யுகம் யுகமாக ஐயோ என் குடும்பத்தை, ஐயோ என் வாழ்க்கையை, ஐயோ என்னுடைய எல்லா காரியங்களையும் சத்துரு அநேக காரியங்களை யுத்தம் செய்து மேற்கொள்ளுகிறாரே. நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தகப்பனே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அன்று கூப்பிடுகிற ஜனங்களுக்கு மோசேயை ஆண்டவரே இரட்சகராய் எழும்ப பண்ணினவர் இன்று தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. இன்று தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த வேளையில் ஆண்டவரே, இன்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு இரட்சகராய் எழும்பினவரே, எங்களுக்கு இரட்சகராய் எழும்பி எங்களுக்காக எங்களை விடுதலை பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு நல்ல பலன் சுகத்தை தருகிறவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, எங்களுக்காக இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். Shabala rubala handara kadari andalaraba lobrohose dereba hasi andaraba. எங்களுக்காய் பரிதபிக்கிற தேவன் நீர் அல்லவா, எங்களுக்காய் பரிதபிக்கிற தேவன் நீர் அல்லவா, எங்களுக்காய் பரிதபிக்கிற தேவன் நீர் அல்லவா. எங்கள் தேவனே, எங்களை இரட்சிக்கிறவரே, எங்கள் இயேசுவே எங்களை இரட்சிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ராபா ஹசி அந்தலரபா லாபரா கசி அந்தரபா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஓ பார்வன் அவர்களை துரத்தி வந்தபோது, செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக இருந்தபோது எங்கள் தேவனே அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த தடைகளை நீக்கி போடுகிறதற்காக ஆண்டவரே அந்த ஜனங்களை மேற்கொள்ள வருவதற்கு ஆண்டவரே பார்வன் அவர்களை சூழ்ந்து வந்தபோதும் கூட பார்வோனின் படைகளிலே தகப்பனே பார்வோனின் படைகளையும் அவன் ரதங்களையும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் பிளந்ததே ஆண்டவரே. அந்த கடல் ஆண்டவரே அவர்களை அமிழ்த்து போட்டதே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில துரத்தி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே இருக்கிற எல்லா தடைகளையும் இவ்விதமாய் கர்த்தர் மாற்றி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். செங்கடல்களை போல ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் பிசினஸ்ல வேலையில இருக்கிற எல்லா தடைகளையும் என் தேவன் அடக்கி செங்கடலை பிளந்து ஆண்டவரே நீர் அற்புதம் செய்தது போல இப்பொழுது செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. செங்கடலை பிளந்தவரே, உமக்கு முன்பதாக ஆண்டவரே யோர்தானும் பிரவாகித்து நிற்குமே, உமக்கு முன்பதாக யோர்தானும் பிரவாகித்து நிற்குமே. உமக்கு முன்பதாக தடைகற்களை போடுகிறவன் யார் ஆண்டவரே? உமக்கு முன்பதாக தகப்பனே அப்பா உம்முடைய காரியங்களை தடுப்பவன் யார் ஆண்டவரே? நீர் அல்லவா சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் அல்லவா தடைகளை உடைத்து தடைகளை தகர்த்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு முன்பதாய் போகிற தேவன் அல்லவா, எங்களுக்கு முன்பதாய் போகிறவர் அல்லவா. யார் எங்கள் காரியங்களை தடை செய்ய முடியும்? யார் உம்முடைய காரியங்களை தடை செய்ய முடியும்? யார் உம்மை ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் நிற்கக்கூடும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டவனே உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி. ஆம் ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சிக்கிற தேவன், எங்களை ரட்சித்த தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, உமக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். எங்களுக்காய் யுத்தம் பண்ணி எங்களுக்காய் வெற்றி சிறக்கிற தேவனாய் இருக்கிறவரே, எங்களுக்காய் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறவரே. நாங்கள் இனி வெற்றி அடைய போகிறோம் என்பது அல்ல ஆண்டவரே, ஏற்கனவே நாங்கள் வெற்றி அடைந்திருக்கிறோம், ஏற்கனவே வெற்றி கர்த்தர் அடைந்திருக்கிறீரையா. யுத்தத்தில் பெரியவராய் இருக்கிறவரே, யுத்தத்தில் சிறந்தவராய் இருக்கிறவரே, ஈட்டிய வளைக்கிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு முன்பதாக எந்த யுத்தங்களும் நிற்க முடியாது ஆண்டவரே. யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுகிறவர், தொல்லை திரைச்சல்கள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. ஆண்டவரே இரவு நேரங்களில் கனவுகள், ஆண்டவரே பகல் நேரங்களிலே ஆண்டவரே அம்புகள், இயேசுவின் நாமத்தில் பாலாக்கும் கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் விலகி
போவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மை நோக்கி கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற எல்லா பிசாசினுடைய வல்லமைகள், எல்லா சத்துருடைய வல்லமைகள், எல்லா தொல்லையின் திரட்சிகள், வாத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரங்கள், இரவில் உண்டாகும் பயங்கரங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விலகி போவதாக, விலகி போவதாக. I command right now in the name of Jesus, get out in the name of Jesus. எல்லாம் விலகி போகட்டும், எல்லாம் விலகி போகட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே. சாகா பாபா பாபா ஓ ராபா ஷாபாலா ரூபாலா சிஹந்தரபா. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் ஆழமாய் ஆண்டவரே கிரியை செய்கிறவராய் இருக்கிறீரே. ஹல்லேலூயா. நீ கிரியை செய்யாமல் இருக்க மாட்டீரையா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கை முழுவதும் போராட்டம், வாழ்க்கை முழுவதும் போராட்டம். நான் போராடுகிறேன், நான் போராடுகிறேன், நாங்கள் போராடுகிறோம், தோற்று போகிறோம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஜெப நேரத்தில் யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் உங்களுடையது அல்ல. தேவ பிள்ளையை யுத்தம் வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14:14 படி, ஓ யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையை நீ ஏன் பயப்படணும்? தேவ பிள்ளை நீ யாருக்கு கலங்கணும்? கர்த்தரே பெரியவராய் இருக்கிறார், அவரே ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் உனக்காய் யுத்தம் செய்யும் போது, அவர் உனக்காய் கிரியை செய்யும் போது, அவர் உனக்காய் வெளிப்படும் போது நீ ஏன் பயப்படணும்? நீ ஏன் கலங்கணும்? நீ ஏன் திகைத்து போகணும்? அவரை உனக்காக வெளிப்படுகிறவர், அவரை உனக்காக வெளிப்படுகிறவர், அவரை உனக்கு முன்பதாய் நிற்கிறவர், அவரை உனக்கு முன்பதாய் போகிறவர். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர், சத்துருவின் சகல கோட்டைகளையும் தகர்த்து போடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஓ நமக்கு முன்பதாய் போய் கொண்டிருக்கும் போது, தேவ பிள்ளையை யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது, 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 கர்த்தருடையது. உனக்காக யுத்தம் செய்வதற்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். Right now கர்த்தர் உனக்காய் எழுந்தருளுகிறார், கர்த்தர் உனக்காய் எழுந்தருளுகிறார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ராபா ஷாதாரா லரபா. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, எல்லா பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய், எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சாத்தானுடைய கூட்டங்கள், மனித கூட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பதாக துரத்துண்டு போவார்கள். ராபாகா சியந்தரபா. இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளை, உன் வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாயே என்றால், நீ கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பாயே என்றால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ 1000 பேரை துரத்த முடியும், நீ 10,000 பேரை துரத்த முடியும். அவ்வளவு வல்லமை உன் ஜெபத்திலேயும் உன் துதியிலேயும் உண்டு. இப்பொழுது ஜெபி ஜெபி ஜெபி, உன் வாயை திறந்து துதி, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு வல்லமை புறப்படுகிறது, ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. இந்த ஜெப நேரத்தில் எல்லா சத்துருவின் வல்லமைகளை சுட்டரிக்கிற, எல்லா பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற, துரத்துகிற ஒரு அதிகாரம், துரத்துகிற ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் வெளிப்படுகிறது. ஷாபாலா ரபாலா சந்தல்பா கடா ஓ ராபா ஸ்ரீஹந்தரா கராபா. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவாரா? தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவாரா? இந்த உலகத்தில் உனக்காய் யார் யுத்தம் செய்ய வேண்டும்? தேவ பிள்ளையே, நீ யார் கரத்தை நோக்கி கொண்டிருக்கிறாய்? நீ யாரை நோக்கி கொண்டிருக்கிறாய்? யார் உனக்காக பேசணும்? யார் உனக்காக வழக்காடணும்? ஓ, நீ யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீ எவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீ யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே, கர்த்தரே, கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணுவார்.
கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, யுத்தம் கர்த்தருடையதா இருக்கும்போது நீ யாரை சார்ந்து கொள்ள வேண்டும்? கர்த்தரை சார்ந்து கொள். அவர் உனக்காய் செய்கிற யுத்தத்தை வேதம் சொல்லுகிறபடி, தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறபடியே, ஹalleluya, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்று உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் என்று யாத்திராகமம் 14:13 சொல்லப்பட்டபடி தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் நின்றது. ஒரு பக்கம் பார்வோனின் அவனின் ரதங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கி கொண்டிருந்த போது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போவார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இஸ்ரவேலை அழித்து விடலாம் என்று எத்தனைத்து துணிகரமாக அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று வந்த அந்த பார்வோனும் ரதங்களும் செங்கடலும், தேவ பிள்ளையே, நடந்த காரியம் என்ன அப்படின்னா, தேவ பிள்ளையே, பார்வோனும் அவன் ரதங்களும் அந்த செங்கடலுக்குள்ளே அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பிளக்கப்பட்ட அந்த செங்கடலின் நடுவாக நடந்து போனார்கள். அவர்கள் போக வேண்டும் என்று, அவர்கள் சேர வேண்டும் என்று இருக்கிற அந்த இடத்தில் போய் சேர்ந்தார்கள். ஷாகாதாராபா, ஹalleluya. ஒன்றை புரிந்து கொள் தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை மாத்திரம் நோக்கி இருக்கும்போது, நீ கர்த்தரை மாத்திரம் நோக்கி அவரை மாத்திரம் சார்ந்திருக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது, நீ போக வேண்டிய இடத்திலே உன்னை நீ போக வேண்டிய இடத்திலே உன்னை சரியாக கொண்டு போய் நிறுத்துவார். என்ன தடை வந்தாலும், என்ன சத்துருவனை தொடர்ந்து வந்தாலும், எந்த பிசாசு உனக்கு விரோதமாய் வந்தாலும், எதுவும் உன்னை அணுக முடியாது, எதுவும் உன்னை அணுக முடியாது. ஓ ஹalleluya, ஷாகாதாராபா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஜெபம் வல்லமையுடையது, இந்த ஜெபம் வல்லமையுடையது. இந்த ஜெபத்தை உன் சத்துரு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த ஜெபத்தில் இணைந்து நீயும் ஜெபிப்பாய் என்றால் அந்த சத்துரு புறப்பட்டு ஓடுவான். Get out in the name of Jesus. ஷாபலகதரபா. இயேசு பெரியவர் சொல்லு, இயேசு பெரியவர் என்று அறிக்கை பண்ணுவாயா? இயேசு 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 பெரியவர் என்று சொல்லி உன் வாழ்க்கையில் நீ அறிக்கை பண்ணுவாயா? இயேசு என் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார் அறிக்கை பண்ணுவாயா? நீ அறிக்கை பண்ணும் பட்சத்திலே அவர் உன் வாழ்க்கையில் பெரியவராக இருப்பார். எந்த காரியம் உன் வாழ்க்கையில் பெரியதாக இருக்கிறது, மலை போன்று இருக்கிறது, உன் பிரச்சனையா, உன் வியாதியா, உன் பலவீனமா, உன் தேவைகளா, தேவ பிள்ளையே, எது உன் வாழ்க்கையில் பெரியதாக இருக்கிறது? இயேசுவை நீ உன் வாழ்க்கையில் பெரியதாய் வைப்பாயே என்றால் எல்லாம் சிறியதாய் மாறும், ஒன்றுமில்லாமல் போகும். சங்கீதம் 46:1-2 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமார் துணையுமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளை, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவரை யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். யுத்தங்கள் எல்லாம் அவர் ஓய பண்ணுவார். யுத்தங்கள் ஓய்கிறது, யுத்தங்கள் ஓய்கிறது. வாயத்திறன் அறிக்கை பண்ண யுத்தங்கள் ஓய்கிறது. ஹரபஷியந்தரபா ஓரபஷபல துடக்கரபஷியந்தரே லே ப்ரோஹோ சதரகடா லே கரபோ சந்த கடல் போஹோசே லே போஹோ சக்கடதியந்தரா லாக்கதரபோ சபடபரபலியந்தரபா ஓ பிரகசபல ருபல துடபலப சந்தல் பரக்கடரபா. யுத்தங்கள் ஓய்வதாக, இறையாதை அமைதலாய் இருந்து சொல்லி அன்றைக்கு இயேசு படகல இருந்து சொன்னது போல இன்றைக்கும் தேவனே உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வாழ்க்கையில வருகிற, வாழ்க்கையில இருக்கிற எல்லா யுத்தங்களும் போராட்டங்களும் I come on right now, இறையாதே அமைதலாய் இரு. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஷாபாலா தூடாபா ராகாசியாந்தரபா. யுத்தம் ஓய்கிறது, உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற அலைகள் ஓய்கிறது, எல்லா தொல்லைகள் ஓய்கிறது, கடலின் அலை ஓய்கிறது, கடனின் அலைகள் ஓய்கிறது. ஓ கடன் அலைகள் ஓய்கிறது, வியாதியின் அலைகள் ஓய்கிறது. ஓ கடன் என்கிற அந்த காற்று ஓய்கிறது, கடன் என்கிற அந்த ஓ ஹalleluya காற்று ஓய்கிறது, பலவீன வியாதி என்கிற அந்த காற்று ஓய்கிறது. கர்த்தர் ஓய பண்ணுகிறார். அவர் வார்த்தையை சொல்லுவது ஓயும். இயேசுவின் நாமத்தில் இறையாதை அமைதலாயிரு என்று நான் ஜெபிக்கிறோம். ஷாபாடா தூடாபா ராகாசியாந்தரபா. ஹalleluya. தேவ பிள்ளையே, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய
அவருடைய சீஷர்கள் ஒரு முறை படவிலே சென்று கொண்டிருந்த போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடல் முழுவதும் கொந்தளிப்பு உண்டாயிற்று, காற்று எத்திசையிலிருந்தும் வீச பண்ணினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, அங்கே சீஷர்கள் எல்லாரும் அந்த காற்றிலையும் அங்கே அந்த அலைகளிலையும் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்த போது மரணம் நேரிடுகிற அந்த நேரத்திலே, மரணத்திற்கும் அவர்களுக்கு கொஞ்சம் தூரம் இருந்த நேரத்திலே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். இயேசுவை தேடினார்கள். எங்கே இந்த இயேசு இருக்கிறார்? நம்மளோடு கூட ஒருவர் வந்தாரே, அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தபோது இயேசு அந்த படகின் பின்புறத்திலே தூங்கி கொண்டிருந்தார் என்று சொல்லி, அந்த பின்புறத்திலே தலை சாய்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவர் தூங்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, இஸ்ரவேலை காப்பவர் தூங்குவதும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவர் ஒருபோதும் தூங்க மாட்டார், அவர் ஒருபோதும் உறங்க மாட்டார். அவரை சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் ஓய்ந்திருந்தார். தேவ பிள்ளையே, ஏன் தெரியுமா? சில நேரங்களில் வாழ்க்கையில அவர் வெளிப்படாதது போல இருக்கலாம், உன் ஜெபங்கள் கேட்கப்படாதது போல இருக்கலாம். நீ அமிழ்ந்து போவதற்கல்ல, அவருடைய வல்லமை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவருடைய வல்லமையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த வல்லமை நீயும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த அதிகாரத்தை நீயும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசு எழுந்தார். இயேசு எழுந்த அந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஏன் கலங்குகிறீர்கள்? நாம் அமிழ்ந்து போவதில்லை என்று சொல்லி அந்த காற்றையும் அந்த கடலையும் அவர் அதற்றின போது அந்த காற்றும் அந்த கடலும் அவருக்கு முன்பதாய் கீழ்ப்படிந்தது. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. எனக்கு அருமையானவர்களே, யுத்தம் கர்த்தருடையது. அந்த யுத்தத்தை அவரே ஓய பண்ணுவார். உன் வாழ்க்கையில கடன் என்கிற இந்த புயல், கடன் என்கிற இந்த காற்று, கடன் என்கிற இந்த கொந்தளிப்பு மாறும். வியாதி என்கிற இந்த பொல்லாத காரியங்கள் மாறும். இப்பொழுது ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சபல ரூபல துடஹந்த கடல் வஷே தேரேபா ரிகபா தரபஷே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பலவீனங்களும் மாறுவதாக, எல்லா கட்டுகளும் விலகுவதாக. ஓ ராபா கதரா ஷியந்தரபா, ஓ ரீபா சப்தலா கரபா ஷியந்தரபா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் உண்டாவதாக. ஆண்டவரே, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, என்னோடு கூட இணைந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்து. இது வெறும் ஒரு பாடல் மாத்திரமல்ல, கர்த்தரை நாம் கொண்டாடுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய யுத்தத்தில் நிற்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சந்தோஷமாய் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சாகாதா ராகடாரதாலா ஷெபெலரே பௌடாரா ஷேதாராரா உடாபா ஷேபாலாராபா ஹத்தே ஓடே மஹஷே தேரேவா கதாடாராபா ஷே நிபாரா ஹந்தே ராஹஷே தேரேவா உடாபாலா ஷே தேரே மாலா ஹந்தே. ஹல்லேலூயா. ஷேபாலா ரே தேரே உராமா ஷேரியாந்தேரா பாஷகரா. ஹல்லேலூயா. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகாலை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகாலை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் 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 சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே,
அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்காயில் ஜெயம் 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 நமக்கு சேர்ந்து சொல்லுவோம். போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன். ஓ ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்காயில் ஜெயம் 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 நமக்கே. ஆமென். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அவர் சமூகத்தில் சந்தோஷமே. ஆமென். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அவர் சமூகத்தில். தேவ பிள்ளையை கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது ஓ கலங்கிற தேவையில்லை. ஆமே. நாம் கைகளை உயர்த்தி ஆராதிப்போமே என்றால் எனக்கு அருமையானவர்களே, இயேசு நமக்காய் வெற்றியை தருகிற தேவனாயிருக்கிறார். ஓ மோசேயும் காலேபும் தேவ சமூகத்திலே கைகளை விரித்து நின்ற போது, யோசுவா தேவ பிள்ளையை ஜனங்கள் நடுவிலே போய் யுத்தம் செய்த போது அங்கே பெரும் வெற்றியை கர்த்தர் கொடுத்ததை போல இன்று தேவனுடைய சன்னிதானத்தில் துதிக்கிற தேவ பிள்ளையே, நீ துதிக்கிற துதிக்கு ஒரு ஜெயம் உண்டு. நீ துதிக்கிற துதிக்கு ஒரு ஜெயம் உண்டு. நீ துதிக்கிற ஒரு துதிக்கு ஜெயம் உண்டு. எஸ் ஹalleluya. ஓ ராபாஷி அம்தரா கடராதி அந்தரபா. அன்றைக்கு யோசபாத்துக்கு விரோதமாய் அம்மோனியர்களும் மோவாபியர்களும் ஓ அவர்களுக்கு விரோதமாய் வந்தபோது தேவ பிள்ளையே ஹalleluya, லேவியின் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கி சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஓ அந்த மோவாபியர்களுக்கு முன்பதாக அந்த அம்மோனியர்களுக்கு முன்பதாக ஓ ஹalleluya ஆயுதம் அணிந்தவர்களை அல்ல, பாடுகிற பாடல்களை துதிக்கிற துதி வீராங்கனைகளை நிறுத்துங்கள் என்று சொன்னபோது அப்படி அவர்கள் செய்தார்கள். அந்த அம்மோனியர்களுக்கு விரோதமாக அந்த மோவாபியர்களுக்கு முன்பதாக கர்த்தரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின போது எந்த அம்மோனியர்கள் எந்த மோவாபியர்கள் யோசபாத்துக்கு விரோதமா யூதா ஜனங்களுக்கு விரோதமா கூடினார்களோ தேவப்பிள்ளை அவர்களுக்குள்ளே கலகம் உண்டானது. அவர்களை ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். இன்று உன் வாழ்க்கையில போராடுகிற யாராயிருந்தாலும் ஹalleluya, உன் வாழ்க்கையில போராடுகிற எந்த சத்துருவா இருந்தாலும் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போவார்கள். யூதாவே, நீ கர்த்தரை துதிக்க அழைக்கப்பட்டவன். ஓ யூதாவே, நீ கர்த்தரை துதி. ஷபல ரூபல கந்தடா ராக்கடா தகடா ஷகடேதியா ஓ கபட ஷபல ரயந்தரபா. துதி துதி துதி. வல்லமை புறப்படுகிறது, வல்லமை இறங்குகிறது. Receive in the name of Jesus. Oh hallelujah, and you are healing in the name of Jesus. Rama shamaradi andarama. ஒரு வல்லமை தொடுகிறது, ஒரு வல்லமை இறங்குகிறது. யூதாவை துதி துதி துதி. தேவ சமூகத்தில் கூப்பிடு, அவருடைய சமூகத்தில் சோமனு ராமா கஷதரே. வல்லமை இப்பொழுது தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமை இறங்கி இப்பொழுது தொட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கிற வல்லமைகளுக்காய், ஓ நிரப்புகிற வல்லமைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஷேகரேதரே ரேபாலா கதரோ ஷபலபரபா ஓ ராபஹப ஷப்தரஹதரா ஓ கபர ஷேதரே. ஹalleluya. ஷேபரே கேதரா ஹதரா. கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகாலை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். ஹalleluya. கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகாலை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை. ஹalleluya. கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட. ஓ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஓ உனக்காய் யுத்தம் செய்ய தேவன் இருக்கிறார். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா. ஓ நீ தேடியும் காணாதிருப்பா. You never seen. Oh hallelujah.
ஹalleluya ஓ ரபா ஷாகபதி அந்தரவா உன் வாழ்க்கையில இனி தேடியும் இனி தேடியும் இனி தேடியும் இனி தேடியும் இனி தேடியும் உன்னோடு போராடின எந்த சத்துருவையும் உன்னோடு போராடின எந்த மனுஷனையும் நீ இனிமேல் காணாதிருப்பாய் ஷாகதரவா நரதேரே தியந்தரவா ஹalleluya ஷாகதரா ஹalleluya கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும்போது கலங்கிட தேவையில்லை கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெருவெற்றியை தந்திடுவார் கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும்போது கலங்கிட தேவையில்லை கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உனக்காக பேசுவதற்கு, வழக்காடுவதற்கு, யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதே. ஓ ஹalleluya. அவர் மகத்துவமுள்ள தேவன், அவர் பெரியவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையில நிச்சயமாய் நீ எதிர்பாராத அநேக காரியங்களை நீ காணப்போகிறாய். ஒரு காரியத்தை கர்த்தரோடு பேச சொல்ல விரும்புகிறார். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். எஸ், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தகப்பனை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபம் ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே அநேக இடங்களுக்கு, பல தேசங்களுக்கு தகப்பனை அநேக ஜனங்கள் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டு விடுதலையாகத்தக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.